ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். கனா அகாடமிலேருந்து ஸ்வேதா. ஸோ இத்தனை நாளா இல்ல லைக் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல வந்திருந்திருப்பீங்க. ஃபார் சம் பீப்பிள் இட் மைட் ஹவ் பீன் அ ட்ரீம் ஆஃப் இயர்ஸ். ஃபார் சம் பீப்பிள் இட் வாஸ் அ ட்ரீம் ஆஃப் இயர்ஸ். பட் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க கிராஷ் கோர்ஸ்ல 1 மந்த்லயோ இல்ல 6 மந்த்ஸ்லயோ இல்ல 3 மந்த்ஸ்லயோ பண்ணியிருக்கலாம். ஸோ வாட் எவர் நம்ம இத்தனை நாளா பண்ண அத்தனை ஹார்ட் ஒர்க்குக்கும் நம்ம எடுத்து வைக்க போற அந்த சக்சஸ்னுடைய முதல் படிக்கட்டாக தான் நம்மளுடைய நீட் 2025 எக்ஸாம் நாளைக்கு நடக்க இருக்கு மே 4th. ஸோ ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் த குளோப் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸா நமக்கு சேம் டேட்ல என்டிஏவால கண்டக்ட் பண்ணப்படுற ஒரு எக்ஸாம் தான் வந்து இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயோ இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயோ கூட கவர்மெண்ட் கோட்டாஸ்ல வந்து சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கமா வச்சுட்டு இப்ப இன்னும் ஒரு 12 hours to ஒரு 18 hours தான் இருக்கு எக்ஸாம்க்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க மெட்டிகுலஸா என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹால் போறப்ப என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் வந்து இது சம்மர் சீசன் அப்படின்றதுனால உங்க பாடிய முடிஞ்ச அளவுக்கு இல்ல ரொம்ப நல்லாவே ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும் அண்ட் நம்ம பாடியில இருக்கிற எலக்ட்ரோலைட் ஸ்ட்ரென்த் குறையாம பாத்துக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ஓகே நாளைக்கு தானே எக்ஸாம், நாளைக்கு ஆஃப்டர்நூன் தானே எக்ஸாம், இத்தனை நாள் நான் வந்து ஒரு டயட் மெயின்டைன் பண்ணி நான் வந்து என்ன செல்ஃப் கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு சீட் டே ஷீட் மாதிரி போட்டு நைட் நான் ஏதாவது எனக்கு பிடிச்சதா ஹெவியா சாப்பிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இன்னைக்கு நைட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ லைட் மீல்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ டாக்கிங் அபவுட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம், கண்டிப்பா லிவர் தான் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி உங்க லிவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நாளைக்கு மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே உங்களால எல்லாரையும் கிரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் பாயிண்ட் நம்பர் 2 இன் டூஸ். அடுத்ததா என்ன பண்ணணும், சவுண்ட் ஸ்லீப். ஸோ இத்தனை நாளா நான் மொபைல் யூஸ் பண்ணல, டிவி பார்க்கல, இன்னைக்கு நான் பார்க்குறேன். நோ, நாட் அட் ஆல். அந்த சான்ஸ் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் ஒரு 9 o'clockலாம் தூங்க போயிட்டு மார்னிங் வந்து ஒரு 5 o'clock 6 o'clock வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்துடணும். ஓகே, அப்ப நாளைக்கு காலையில நாங்க ரிவைஸ் பண்ணலாமா மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதையும் நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காமா கிரவுண்டடா உட்காந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேட்டாஸை வந்து அதால ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நாளைக்கு மார்னிங் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப என்ன ஆகும், டைம் ஆக ஆக உங்களுக்குள்ள ஒரு அட்ரீனலின் ரஷ் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். இந்த அட்ரீனலின் ரஷ் என்ன பண்ணும், ஒரு பதட்டத்தையோ இல்ல ஒரு ஆங்ஸைட்டியோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆக போகுது, அல்டிமேட்டா நீங்க ப்ரீவியஸா படிச்சு உங்களுடைய பிரெயின்ல ஸ்டோர் பண்ண டேட்டாஸும் இதனால வந்து வேஸ்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ படிக்கிறேன் அப்படின்ற ஒரு சான்ஸை வந்து நீங்க லாஸ்ட் 12 to 18 ஹவர்ஸ்ல அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லது. அப்போ நாங்க என்ன மேம் பண்ணலாம் வேற, இது வந்து டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, நாங்க படிக்க கூடாது, அப்போ நாங்க வேற என்ன பண்ணலாம்? ஓகே, உங்களுக்கு காம் பண்ற மாதிரியான மியூசிக் கேளுங்க, இல்ல நல்ல எக்ஸசைஸ் பண்ணி பாடியை கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டா வச்சுக்கோங்க. இது எல்லாம் நீங்க பண்ணலாம். மேம் அப்ப நாளைக்கு மார்னிங் நாங்க ஹெவி ஃபுட் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு மார்னிங்கும் சரி ஆஃப்டர்நூனும் சரி எந்த அளவுக்கு லைட்டா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டா சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய ஜெனரல் கைட்லைன். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு உங்க எக்ஸாம் சென்டர் முன்னாடி போறீங்கன்னே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டைம்ல எக்ஸாம், 2 to 5. அப்ப நம்ம எக்ஸாம் ஹால்ல எப்ப இருக்கணும், நான் வந்து எப்பவுமே லாஸ்ட் மினிட் ரன்னர் தான்ப்பா, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான், கடைசி 5 நிமிஷத்துல தான் போவேன்னா அந்த ரிஸ்கையும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா 11:30ல இருந்து 1:45க்குள்ள நீங்க வந்து உங்க சென்டருக்குள்ள இருந்தே ஆகணும். ஸோ மோஸ்ட்லி நீங்க இந்த மத்தியானம் ஒரு 1 o'clockலாம் சென்டருக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்இன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு செட்டிலிங் டைம் நிறையவே கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹவு டு அப்பியர் டு யுவர் எக்ஸாம் ஹால். நீங்க வந்து என்ன டைம்ல போலாம்,
எப்படி போகலாம் அப்படின்னு. அப்ப ட்ரெஸ் கோட் மேம் நாங்க எங்களுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் ஒரு 2018ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் தான். ஸோ ஆம்பள பிள்ளைங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு, ஒரு ட்ராக் பேண்டோ, இல்ல ஒரு நார்மல் ஃபார்மல் பேண்ட்ஸோ வந்து பெருசா பாக்கெட்ஸ் இல்லாம போட்டு போணும். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எடுத்துட்டு போகக்கூடாது. ஓகே. அண்ட் நீங்க எலக்ட்ரானிக் வாட்சஸும் கட்டிட்டு போகக்கூடாது. பென், பென்சில் அப்படின்னு எதுவுமே தேவையில்ல. பென் வந்து மோஸ்ட்டா என்டிஏ அவங்க சைட்ல இருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கேரி பண்ணிட்டு போக வேண்டிய 2 எசென்ஷியலான விஷயம், இல்லன்னா 3 எசென்ஷியலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கணும். ஓகே. ஸோ இதுல வந்து நான் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா நான் ஸ்டீல் பாட்டில் தான் எடுத்துட்டு போவேன்லாம் நீங்க பண்ணக்கூடாது. உள்ள வந்து எடுத்துட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. நம்பர் 2 இஸ் யுவர் ஹால் டிக்கெட். ஸோ ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி, சைன் எல்லாம் பண்ணி, பக்காவா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் ஃபோல்டர்ல போட்ட ஒரு ஹால் டிக்கெட். இங்க வீட்ல இருந்து நீங்க எக்ஸாம் ஹால் வரைக்கும் தான் அந்த ஃபைல் ஃபோல்டர்ல போட்டு எடுத்துட்டு போ முடியும். எக்ஸாம் ஹால் போயிட்டீங்கன்னா, அந்த பேப்பர மட்டும் தான் உள்ள எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஹால் டிக்கெட். அப்ப இது கூட நான் என்ன மேம் எடுத்துட்டு போணும்? உங்களுடைய ஆதார் கார்டு. ஓகே. ஸோ கண்டிப்பா என்ட்ரிலயே வந்து உங்களுடைய ஆதார் கார்ட செக் பண்ணி, மேல வந்து ஒரு ஒயிட் கலர் ஷீமிங் லேபிள் மாதிரி ஒண்ணு ஸ்டிக் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு தான் நீங்க வந்து அடுத்த செக்கிங் போவீங்க. ஸோ அங்க வந்து உங்கள டீப்பா தரோவா செக் பண்ணிட்டு, அடுத்து ஒரு இடத்துல உங்கள வந்து லைன்ல நிக்க வைப்பாங்க. அங்க தான் வந்து ஃப்ளோர் வைஸ் அண்ட் ரூம் வைஸ் ஒவ்வொரு ரோல் நம்பருக்கும் எந்தெந்த ரூம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய ரோல் நம்பர் இருக்க டெஸ்க்ல அமைதியா, கிரவுண்டடா, காமா உட்காந்துக்கணும். ஓகே. மேம் அப்ப நான் அந்த இடத்துல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்தாலாம் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஓகே. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா திரும்பி பார்க்கவோ, யார்கிட்டயும் பேசவோ கூடாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கையில கொஸ்டின் பேப்பர் குடுத்துருவாங்க. அடுத்து வந்து உங்ககிட்ட ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து குடுப்பாங்க. ஸோ ஃபில்லிங் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஓஎம்ஆர்லயுமே உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சீரிஸ் நம்பர் அலைன் ஆகுற மாதிரி ஒரு பப்ளிங் டாப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க கரெக்ட்டா பார்த்து பபிள் பண்ணணும். அண்ட் உங்களுடைய ரோல் நம்பர பபிள் பண்ணணும். அலாங் வித் யுவர் நேம். ஓகே. இத முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன மேம் பண்ணணும்? எப்படி நான் ஆன்சர் பண்ணணும்? அப்படின்னு கேட்கிற ஃபர்ஸ்ட் டைம் நீட் அப்பியரர்ஸ்க்காகவே நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து உங்க ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. ஸோ ஒயிட்னரோ இல்ல வேற ஏதாவது நீங்க பண்ண தப்ப அடிச்சுட்டு அதுக்கு மேல எழுதுறதுக்கான எந்த ஒரு எக்விப்மெண்ட்டையுமே நீங்க எடுத்துட்டு போக முடியாது உள்ள. ஓகே. இன் தட் கேஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர கோ த்ரூ பண்றதுக்குன்னு ஒரு டைம் குடுப்பாங்க. அத கோ த்ரூ பண்ணிட்டு எந்த கொஸ்டின் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுதோ, அத வந்து மார்க் பண்ணி வச்சு ஆன்ஸர வந்து பபிள் பண்ணுங்க. கரெக்ட்டான ஆன்ஸரா பபிள் பண்ணுங்க. நிதானமா படிச்சு ஆன்ஸர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இன் கேஸ் ஹியூமன்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன் கேஸ் தப்பா நம்ம பபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல ஓவர் டூ பண்ற மாதிரி இங்கேயும் வந்து ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து நீங்க உங்களுடைய எக்ஸாம்ஸ வந்து எழுதணும். ஸோ டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அத ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ நாளைக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். உங்க ட்ரீமுக்கு உங்க ட்ரீம அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி போற நாள். அதனால அந்த நாள எந்த அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போய், எந்த அளவுக்கு பாசிட்டிவா உங்களால எக்ஸாம்ஸ வந்து அப்ரோச் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவா பண்ணுங்க. இந்த மீன் டைம்ல நெகட்டிவான விஷயங்களையோ, இல்ல நெகட்டிவான வேற எந்த மாதிரியான தாட்ஸுக்கோ வந்து நீங்க இடமே குடுக்காதீங்க. ஓகே. ஆஸ் ஹியூமன்ஸ் வி ஆர் யூஸ்ட் அப் வித் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். பட் அடுத்த 18 மணி நேரத்துல உங்களுடைய எக்ஸாம் முடியிற வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு கீப் யூ ஆர் யோர் செல்ஃப் சரவுண்டட் வித் ஆல் த பாசிட்டிவிட்டி வித் ஆல் த பாசிட்டிவ் பீப்புள். ஓகே. ரொம்ப நர்வஸா இருக்கு, ப்ரெஷரைஸ்டா இருக்கு, இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா talk to someone whom you trust a lot. Okay. It can be your family member or a friend of yours. கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஹெல்ப்ப நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் கனா அண்ட் இட்ஸ் டீம் we are all wishing you a great success and all the very best for your tomorrow's NEET exam. Okay. Thank you.